வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ மே மாதத்துக்கான சிறு சேமிப்பு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மே மாதம் எவ்வளோ சிறு சேமிப்பு நான் பண்ணேன், எப்படியெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சிறு சேமிப்பு வீடியோ நான் மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து போடுறேன். ப்ரீவியஸ் மந்த்ஸில் எப்படியெல்லாம் எவ்வளோ சேமித்தேன், எப்படி சேமித்தேன் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணி அதை வந்து நம்ம கேஷ் ஆஃப் பண்ணி அந்த பேக்கில் வைக்கிறத ஒரு குட்டி விலாகாக, சேவிங்ஸ் விலாகாக நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா சில வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் ஜாஸ்தியாக வருது, சில வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் கம்மியாக வருது. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம வேறு மாதிரியான டாபிக்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சேவிங்ஸில். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ நம்மளாலையும் இவ்வளோ சின்ன சின்ன அமௌண்ட் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நான் எப்படி சேமிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ரியலாக சொல்லும் பொழுது உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே சேமிக்காமல் இருக்கிறப்போ ஒரு 1000 ரூபாய் சேமித்தாலுமே அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஃபஸ்ட்டு சில்லறை காசுகள் சேமிப்பு இந்த 3-in-1 பாக்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு தெரியும். நம்ம நேற்று வீடியோவில் பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 1 ரூபாலாம் இப்போ தனியாக சேர்க்குறதுல ஜஸ்ட் ஒரே பாக்ஸாக போட்டுறது. இந்த தடவை 5 ரூபா தான் அதிகமாக இருந்துச்சு, 2 ரூபா 1 ரூபா கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இதை முதல்ல எண்ணி பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் புது 5 ரூபா காயினாக சேர்த்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இந்த தடவை எண்ணி அதையுமே இப்போ பணமாக மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா இந்த ரெண்டையும் சேர்க்கும் பொழுது, இந்த 2 5 ரூபாயும் சேர்க்கும் பொழுது பாட்டில் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து நம்ம ஒரே பாக்ஸாக கொண்டு வர போகிறோம். இதுதான் நம்ம நேற்று பார்த்த சேஞ்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு சில்லறை காசுகளை எண்ணிடுறேன். பொதுவாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சில்லறை காசுகளை வந்து நம்ம எப்போதுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் தான் கடவுள் வந்து நம்மளை பெரிய விஷயத்தில் ஆசீர்வதிப்பார். அதனால் 1 ரூபா 2 ரூபா தானே அப்படின்னு சொல்லி அது துச்சமாக எண்ணாமல் அதுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸை வச்சு அதில் சேமிச்சு வைங்க அப்படின்னு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் தாத்தா பாட்டிகிட்டேருந்து பார்த்து வந்த பழக்கம். எங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும். ஸோ அப்பாலாம் எங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் சில்லறை காசுகள் நம்ம கடைக்கு போயிட்டு வந்தோன்னா வாங்கி ஒரு பாக்ஸில் போடுறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சில்லறை காசுக்கெலாம் எவ்வளோ இருக்குதுன்னு எண்ணி நம்ம மாற்றுவோம். 90s கிட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும், 10 பைசா 20 பைசா நம்ம சேமிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ புது 5 ரூபா காயின்ஸையுமே நான் எண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 5 ரூபா காயின்லாம் சேர்க்க ஆரம்பித்து ஒரு 6-7 மாதம் ஆகிடுச்சு. புது காயினை மட்டும்தான் சேமிச்சுட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றையாக பிரித்து பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இடமும் ரொம்ப அடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஜஸ்ட்டு இதே ஒரே பாக்ஸாக இருக்கட்டும், எல்லா சேவிங்ஸையும் ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயின்ஸும் அப்படியே புது காசாக இருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறப்ப கூட எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் ஆனால் நான் நேரில் பார்க்குறப்ப எல்லாமே புது காயின்ஸ். அது சும்மா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதான் தனியாக சேமித்தேன். ஸோ இப்போ சின்ன சின்ன விஷயமாக பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய தொகையாக கிடைக்கும் பொழுது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். சில்லறை காசுகள் சேமிப்பை எப்போதுமே விட்டுறாதீங்க. இன்கேஸ் நம்ம பெரியவங்க வேலைக்கு போயிட்டு வரீங்க, அவங்களுக்கு நேரம் இல்லைனா கூட நம்ம பசங்கக்கிட்ட நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடலாம். நீங்கள் என்கிட்ட வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து எவ்வளோ சில்லறை காசுகள் இருக்கோ வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் போய் இன்றைக்கி வந்து நான் எங்கே மாற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடையில் தான் மாற்றினேன். கரெக்டாக 490 ரூபா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10 ரூபா காயின்ஸ் ஒன்று இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதெல்லாமே போட்டு மொத்தமாக ரவுண்டாக 500 ரூபா வந்து மாற்றிட்டு வந்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 500 ரூபா இருக்குது. 1 ரூபா 2 ரூபாலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, 38 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. அது வந்து நம்ம பால் வாங்குறதுக்கு சில்லறை தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் போட்டுட்டு 5 ரூபா காயின்ஸ் மட்டும்தான் நான் போய் சில்லறையாக மாற்றினேன். இந்த 1 ரூபா 2 ரூபா முடிஞ்சிடும், எப்படினாலும் முடிஞ்சிடும் பால் வாங்குறப்ப. அதனால் அது அப்படியே ஒரு 48 ரூபா போல் இருந்துச்சு. அதை அப்படியே தனியாக ஒதுக்கி வச்சுட்டு 5 ரூபா காயின்ஸ், ஒரு 10 ரூபா காயின்ஸ், இதை மட்டுமே சேர்த்து 500 ரூபா இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே மாற்றுவீங்கன்னா, மெடிக்கல் ஷாப்பில், மளிகை கடையில், டீ கடையிலலாம் வந்து மாற்றிப்பாங்க. முக்கியமாக பால் பாக்கெட் கடையிலலாம் மாற்றிடுவாங்க. அங்கே போய் கொடுத்து மாற்றிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 10 ரூபா சேவிங்ஸ் நான் 2 மாதமாக இங்கே வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, காலேஜில் பண்ணுறத. ஸோ அதில் எப்போது போல் 10 ரூபாயை எடுத்து வச்சு 31 நாளைக்கு 310 ரூபா நான் சேமித்தேன். நான் 10 ரூபாயை போட்டேன். சில்லறை தேவைப்படுறப்பட அந்த 10 ரூபாயெல்லாம் இப்போ 10 ரூபா நோட்டு வந்தாலும் அது அப்படியே 100 ரூபாயாக மாற்றிட்டேன். நிறையா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா புது ரூபா நோட்டே கிடைக்கல, பழசாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால செலவுக்கு எடுத்துகிட்டு அப்படியே முழு நோட்டாக மாற்றிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு 310 ரூபா. அதுக்கப்புறம் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச், இது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த உண்டியில் சேர்த்துட்டு வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரொம்ப விலைவாசிலாம் அதிகரிச்சதுனால இதில் ரொம்ப அதிகமாக பணம் சேர்க்க முடியல. இருந்தாலும் நான் மினிமம் ஒரு 5 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் வந்து போடுவேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், 300 ரூபாய்க்கு போட போகிறேன்னா 250 ரூபாய்க்கு போட்டுருவேன், 50 ரூபாயை சேமிச்சிருவேன். ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன், 50 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 5 ரூபாய்க்கு கொண்டாந்து போட்டுட்டு அப்புறம் மிச்சம் 45 ரூபாய்க்கு வாங்குவேன். இந்த மாதிரி 5 ரூபா 10 ரூபா எவ்வளவு போட முடியுமோ அந்த செலவில் மினிமம் மேக்ஸிமம் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி அந்த தொகையை போடுவேன். இப்போ காய்கறி வாங்க போகிறப்ப 250 ரூபா எடுத்துகிட்டு போவேன், 10 ரூபா போட்டுட்டு 240 ரூபாய்க்கு காய்கறி வாங்குவேன். இந்த மாதிரி தான் வந்து இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புது ரூபாய் நோட்டு வந்து இந்த மாதம் நிறையா சேர்ந்துச்சு. பானா எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன்னா அப்புறம் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்காது. அதனால் ஒரே ஒரு புது 100 ரூபா நோட்டு மட்டும்தான் சேர்க்க முடிஞ்சுச்சு. மற்றதெல்லாம் நம்ம செலவு பண்ணுற பணத்தில் வராது தானே. ஸோ எல்லாத்தையுமே இதில் வச்சிட்டோன்னா அப்புறம் செலவுக்கு பணம் இருக்காது. அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு 100 ரூபா மட்டும்தான் சேர்க்க முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ இப்போ எண்ணியாச்சு. இதை அப்படியே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு 10 ரூபா 10 ரூபா இதில் 20 ரூபா 20 ரூபா இதெல்லாம் வைக்க போகிறேன், கேஷ் ஆஃப் பண்ண போகிறேன். இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஒரு டைம் எனக்கு கிஃப்ட் கார்டு அமேசான் கார்டு கிடச்சிச்சு, 1000 ரூபாய்க்கு எதனாலும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 800 ரூபாய்க்கு இந்த இதை வாங்கினேன். இப்போ இதோட ரேட் ரொம்ப கம்மியாகிடுச்சு. நீங்கள் வந்து கேஷ் பைண்டர்னு போட்டிங்கனாலே விதவிதமான கலர்ஸில் வரும். கேஷ் பைண்டர்னு அமேசானில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மீஷோலையும் இது ரொம்ப சீப்பாக 400 ரூபாய்க்குலாம் இருக்குது டிஃப்ரெண்ட் கலர்ஸில். இதில் வந்து நான் என்னோடய கேஷை ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு இதை தனியாக வச்சா தான் எனக்கு அந்த மந்த்தே எண்ட் ஆகும். ஏன்னா இதை நான் அதே உண்டியில் வச்சுருந்தேன், அதற்காக எடுத்து செலவு பண்ணிடுவேன்னு பயம். ஏன்னா இப்போ அடுத்த புது மாதத்துக்கான சிறு சேமிப்பை நான் என்ன செய்யணும்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ டக்குன்னு சொல்லி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் கேஷ் பைண்டரில் போட போகிறேன். பாருங்கள், கடைசி 5 மாதமாக எவ்வளவு சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாமே சிறு சேமிப்பில் செஞ்ச பணம் மட்டும்தான் இதில் இருக்கும். இதை முன்னாடி கலர்ஃபுல் சேவிங்ஸ்னு ஒரு வீடியோவாக ஆரம்பித்து அப்படியே இதை நான் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து கலர்ஃபுல் சேவிங்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி இதை கொண்டு வரது. அந்த பைண்டர் வந்தோன்னா ரொம்பவே இதாக இருக்குது. ஸோ இதில் வந்து சேர்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வருஷத்தோட எண்டில் தான் வந்து நான் வந்து எப்போதுமே எண்ணுவேன். நான் எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும். பார்ப்போம் 5 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை எவ்வளோ சேர்ந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம சேர்ந்துருக்கிறத நம்ம செலவு பண்ணாமல் வச்சுப்போம். மோஸ்ட்லி வந்து ஒரு 6000 ரூபா 6500 ரூபா வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் இதில் ஒரு 7000 ரூபாய்க்குள்ளே வரும். ஏன்னா அவ்வளோதான் என்னோடய சம்பளமும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரொம்பலாம் நம்மளால் சேவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு நியாயமான எவ்வளோ வந்து ப்ராக்டிக்கலாக சேர்க்க முடியுமோ அவ்வளோதான் வந்து நம்மளால் சேர்க்க முடியும். ஸோ அதனால் இதில் எப்படியும் இந்த வருஷம் எனக்கு வந்து ஒரு 7000 ரூபா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த 5 மாதத்துக்கு ஓரளவுக்கு இதில் பணம் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த மே மாதத்துக்கான சிறு சேமிப்பை முடித்து பேக் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சேவிங்ஸை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.